அவருக்கு வந்து ஜனநாயகனுக்கு தொல்லை, விஜய் பணிந்து விட்டார், சிபிஐல பிரச்சனை, கையை முறுக்கி விட்டார்கள், விஜய் பணிந்து விட்டார். யார்கிட்ட வந்து இந்த பொம்மாத்து வேலை எல்லாம் காட்டுறீங்க? சிபிஐ வரலாறுலயே, அதுவும் டெல்லியில சிபிஐ வரலாறுலயே ஒரு மனிதன், ஒரு தலைவன் சிரிச்சுக்கினே சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போயிட்டு மீண்டும் வெளியே வரும்போது திறந்த காரில் கையை காட்டி சிரிச்சுக்கினே வந்த கில்லாடி ஒரு ஒருத்தர் தான். பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவில் ஆர்டி சேகர்னு சொல்லிட்டு அதனால அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. பை எலெக்ஷன் இன்னும் 2021 தேர்தலையும் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ திமுகவின் ஆர்டி சேகரை எதிர்த்து விஜய் அவர்கள் களம் காணும் பட்சத்தில் ஆர்டி சேகர் வேட்பாளரான்னு பார்க்கணும். ஆர்டி சேகர் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றது ஆர்டி சேகர் பேரை தூக்கிடுங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டார் ஆர்டி சேகர். பெரம்பூர்ல ஒரு சரியான ஒரு ஆட்டை விஜய்க்கு எதிராக நிற்க. நான் என்ன சொல்றேன், யாரையோ ஒரு ஆளை இறக்கி அது நீ களபலி கொடுத்து அவருடைய அரசியலை பாழாக்கிறத விட ஸ்டாலினே வரட்டும் இல்லை உதயநிதியோ வரட்டும் பார்த்தலாம். எதுக்கு உதயநிதி வாயன்? நான் பார்த்த வரையில விஜய ஒரு நடிகரா இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே இல்லை. தன் குடும்பத்துல ஒருத்தரா தான் விஜயை பார்க்கறாங்க. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பலம். இப்போ 234 தொகுதிக்கு நம்மளுக்கு ஆள் இல்லையே, ஐயோ எதனா மாத்தி யோசிக்கணும்னு சிந்திக்க அவருக்கு தெரியாதா? சிந்திச்சாரா? இல்லையே. அவருக்கு தெரியும் களத்துல யாரை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண பணம் இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியலையா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க விசில்ல ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்கிறான். 234 தொகுதியில் ரெட்டலை நின்று தனித்து நின்று சிங்களர் தலைவியாக வெற்றி பெற்றார். அந்த சாதனையை விஜய் அவர்கள் செய்து காட்டுவார். இல்ல அது பல வருட அனுபவங்களுக்கு பிறகு நின்றாங்க. இவங்க முதல் தடவையே விஜய். ஏங்க அதாவது என் டி ராமாராவுக்கு என்ன அனுபவம் இருந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன அனுபவம் இருந்தது, ராஜீவ் காந்திக்கு என்ன அனுபவம் இருந்தது. இப்போ கூட அங்கங்க நின்று காரை மடக்கிறான். நான் பார்த்துட்டு சிரிச்சிங்கன்னா வரும்போது புழுது குடிக்கிறான். கல்யாணத்துக்கு பணம் எடுத்துட்டு போறவன குடிக்கிறான், மருத்துவ செலவுக்கு போறவன குடிக்கிறான், காலேஜுக்கு பணம் கட்ட போறவன குடிக்கிறான். நான் கேட்கறேன், எவன் பணம் கொடுக்க போறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பணம் மட்டும் ஏன்டா எப்பதான் இவனுங்களை குடிப்பீங்க? தனிப்பட்ட அவருடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களை ஒரு விமர்சனமா எடுத்து அரசியல் இந்த நேரத்தில் பயன்படுத்துறாங்க. அது வந்த வேகத்திலேயே விழுந்து போச்சு. இதை தொட்டா நம்ம கையை அறுத்துறோம் அப்படின்றது அவர் பேசணும் அத்தனை பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கையெல்லாம் கீழ்ச்சிச்சு. அது தமிழ்நாட்டு பெண்களே பதில் சொல்லிட்டாங்க. அது மேல அவங்க கலர்னா நாத்தடிச்சு போயிடும். ஒரு அரசியல் தலைவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும். மொத்தம் பேசிடுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தருவாயில இப்போ எடப்பாடி பழனிசாமியும் இல்லைன்னு மறுத்துட்டாரு, நயனா நாகேந்திரனும் மறுத்துட்டாரு, விஜய் அவர்களும் சொல்லிட்டாரு இப்போ இப்தார் அந்த விழாவில் தனித்து தான் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தனித்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாவேகாவிற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெறும்னு உறுதியா நம்பலாம். ஆரம்பத்திலிருந்து என்டிஏ கூட்டணிக்கு தாவேகா போகுதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவரு டே 1லேருந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. தாமரை இலை மீது தண்ணீர் ஒரு நாளும் ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்கன்னு கேட்டுட்டாரு. ஈரோடு கூட்டத்தில் நம்மளோட அரசியல் எதிரி யாருன்னு பொதுமக்கள் கிட்ட கேட்குறாரு. எல்லாம் திமுகன்றாங்க. நம்மளோட கொள்கை எதிரி யாருன்னு கேட்டாரு, பிஜேபின்னாங்க. சில ஊடகங்கள் தான் அவர் போறாருன்னு கதை கலப்பிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் சொன்னார், கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாரு அப்படின்னு அவர் தான் பேசினார். தமிழிசை அழைப்பு கொடுத்தாங்க, நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்தாரு, எல்லாரும் அழைப்பு கொடுத்தாங்க. விஜய் அந்த கூட்டணிக்கு போல. இன்னைக்கு வேற மாதிரி அதை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. உண்மை நிலவரன்றது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை படிக்கிற, செய்தியை சேகரிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசினாரா இல்லையா? தமிழிசை அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்தாரா இல்லையா? இன்னும் பிஜேபியில் இருக்கிற ஏனைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டாங்களா இல்லையா? எல்லாம் நடந்தது. ஆனா விஜய் அவருக்காக டிடிவி வெயிட் பண்ணாரு, ஓபிஎஸ் வெயிட் பண்ணாரு, நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க சார். இங்க கதவு திறக்கல. அவர் அமைதியா திறக்கல. நீங்க எப்படி சொல்றீங்க? வர்றவங்களை ஏத்துக்கும் சொன்னாரு அன்றைக்கு. எல்லாரும் அதெல்லாம் அது யாரை ஏத்துக்கணுமோ அவங்கள தான் ஏத்துக்குவாங்க. அதுக்கு எல்லாரும் ஏத்துக்க முடியாது. யார் வேணா வாங்கினா எல்லாரும் கூப்பிட முடியாது. புரியுதா? அவர் மனசுல தான் இருக்கும். அது எனக்கு தெரியாது. அவர் மனசுல இவங்க யாருக்குமே அவர் கரெக்டா இருக்கிறார். அவருக்கு இலக்குல அவர் கரெக்டா இருக்கிறார். ஒருவேளை காங்கிரஸுக்கு அவர் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம். காங்கிரஸுக்கு மட்டும் அவர் இறங்கி போயிருக்கலாம். சரியா? மற்றபடி அவர் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். பேசுகிறவங்க பேசுனாங்க. சீமான் பேசாத பேச்சா? கடைசியில் சீமான் என்ன பண்ணார்? வாய் வலிக்குதுன்னு இனி விஜயை பற்றி பேசாதீங்க, நம்ம இலக்கு வேறன்னிட்டார்.
அவங்களே பேசி அவங்களே ஓஞ்சி போயிட்டாங்க. விஜய் கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமே அவருடைய மௌனம் தான். ரொம்ப மௌனமா, ரொம்ப பொறுமையா. எல்லா நேரத்திலயும் மௌனம் கை கொடுத்துருமா? கொடுக்கும். பேச வேண்டிய நேரத்துல பேசுறாரு. பேச வேண்டிய நேரத்துல சொல்லிட்டு இப்ப சொன்னார்ல, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் சொல்லுவாங்க. உன்னுடைய அறிவு காத்த மாதிரிலாம் சொரிஞ்சிக்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவார். உன்னுடைய பசிக்கெல்லாம் அவர் தீனி போட முடியாது. ஊடக பசிக்கெல்லாம் தீனி போட்டு இருக்க முடியாது. அவருக்கு என்ன தோணுது, அவருடைய கட்சி கூட்டணிக்கு போனோமா வானாமான்றது அவர் தான் முடிவு எடுக்கணும். நீ ஏன் பேசணும்னு அவசியம் கிடையாது. வேலை நடக்குது, களத்துல எல்லாம் நடக்குது, அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? அன்னைக்கு அழகா அந்த இப்தார் விழாலாம் சொல்றாரு. நான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 1008 வதந்திகளை பரப்புறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. நான் முதல் மாநாட்டில் என்ன பேசணும் அதில் நான் உறுதியா இருக்கிறேன். நமது தலைமையில தான் ஆட்சி அமைப்போம், தனித்து தான் நிற்போம். முற்றுப்புள்ளி வச்சுட்டார். புரியுதுங்களா? அதோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து ஜனநாயகனுக்கு தொல்லை, விஜய் பணிந்து விட்டார், சிபிஐல பிரச்சனை, கையை முறுக்கி விட்டார்கள், விஜய் பணிந்து விட்டார். யார்கிட்ட வந்து இந்த பொம்மாத்து வேலை எல்லாம் காட்டுறீங்க? சிபிஐ வரலாறுலயே, அதுவும் டெல்லியில சிபிஐ வரலாறுலயே ஒரு மனிதன், ஒரு தலைவன் சிரிச்சுக்கினே சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போயிட்டு மீண்டும் வெளியே வரும்போது திறந்த காரில் கையை காட்டின்னு சிரிச்சுக்கினே வந்த கில்லாடி ஒரு ஒருத்தர் தான். பாத்தீங்களா செந்தில் பாலாஜி எப்படி போனாருன்னு? மௌன ஊர்வலம் போன மாதிரி போனார், அமைதியா போனார். புரியுதுங்களா? ஏன்னா விஜய்க்கு மடியில கணம் கிடையாது, வழியில பயம் இல்லைன்றதுல ஆரம்பத்துல இருந்தே தெளிவா இருக்கிறார். அவ்வளவு தில்லா போறாரு, அவ்வளவு தில்லா வரார். சரிங்களா? அதனால தனித்து நிக்கணும், நிற்பாரு. 234 தொகுதிக்கு அவருக்கு ஆள் இருக்குதா? உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கே. உனக்கு என்ன பிரச்சனை? அதை அவர் பார்த்துக்க போறார். இப்ப 234 தொகுதிக்கு நம்மளுக்கு ஆள் இல்லையே, ஐயோ எதனா மாத்தி யோசிக்கணும்னு சிந்திக்க அவருக்கு தெரியாதா? சிந்திச்சாரா? இல்லையே. அவருக்கு தெரியும் களத்துல யாரை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண பணம் இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியலையா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க விசில்ல ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்கிறான். விசில் சின்னம் விஜய் சின்னன்றது மக்கள் கிட்ட ரீச் ஆகி போச்சு. அவ்வளவுதான். எலெக்ஷன் டேட் தெரிஞ்சிடுச்சு. ஏப்ரல் 23 தேர்தல். மக்கள் போக போறான், விசில்ல ஓட்டு போட போறான். வேட்பாளர் யாருன்னு சொல்ல போறார், தெளிவா சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிடுகிறார். டோர் பை டோர் கொடுக்குற நோட்டீஸ் போதும், விஜய் தான், விசில் சின்னம் தான். அப்புறம் என்ன இத்தனை கோடி? ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த தேர்தல் எப்படி இருக்கு போது பாருங்க. இல்ல கடந்த கால வரலாறு வச்சே தான் இப்ப விமர்சனம் பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர், இத்தனை ஆண்ட தலைவர்கள் இருக்கும்போது எல்லாமே கூட்டணி இல்லாமல் வெற்றின்றது சாத்தியம் கிடையாது. இது கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இது பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த அரசியல் களத்தில் தனித்து ஒருத்தர் வெற்றின்றது 234 தொகுதியில 2016 புரட்சி தலைவர் அம்மா 234 தொகுதியில் இரட்டை இலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. நீங்க ஜெயலலிதா அம்மாவும் சேர்த்துக்கினீங்க. ஆமா, 234 தொகுதியில் இரட்டை இலை நின்னுது, தனித்து நின்று சிங்களர் தலைவியாக வெற்றி பெற்றார். அந்த சாதனையை விஜய் அவர்கள் செய்து காட்டுவார். இல்ல அது பல வருட அனுபவங்களுக்கு பிறகு நின்றாங்க. இவங்க முதல் தடவையே விஜய். ஏங்க அதாவது என் டி ராமாராவுக்கு என்ன அனுபவம் இருந்தது? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன அனுபவம் இருந்தது? அசாம் கண பரிஷத்துடைய தலைவராக இருக்கிற மகந்தாவுக்கு என்ன, ஒரு மாணவர் தலைவராக இருந்தார், அவ்வளவுதான். ஒரு மாணவர் காலேஜ் 34 வயசுல முதலமைச்சர் ஆயிட்டார். 33-34 வயசுல முதலமைச்சர். இந்தியாவிலேயே குறைஞ்ச வயசுல முதலமைச்சராக இருந்தவர் அவர் தான். ராஜீவ்காந்திக்கு என்ன அனுபவம் இருந்தது? ஒரு பைலட்டா அந்த ராஜீவ்காந்தி இத்தனை பெரிய தேசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரலையா? அவருக்கு என்ன அனுபவம் இருந்தது? புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே நம்ம அனுபவம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அனுபவத்தை பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? எதுக்கு அனுபவம் ஒன்றுன்னு பார்க்கணுங்க. ஏங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றத ஒன்று என்ன இருந்தா போதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும். நாட்டில் இத்தனை தலைவர்கள் வழி நடத்திருக்கிறாங்க. காமராஜரை தன்னுடைய கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார், தந்தை பெரியாரை வைத்திருக்கிறார், சட்ட மாமேதை அம்பேத்கரை வைத்திருக்கிறார், வேலுநாச்சியாரை வைத்திருக்கிறார். புரியுதா? அந்த அம்மையார் ஒரு 5 தலைவர்களை வைத்திருக்கிறாரு. அஞ்சலி அம்மா வைத்திருக்கிறார். அப்புறம் அஞ்சலி அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. விஜய் கொள்கை தலைவராக அறிவித்ததுக்கு அப்புறம் தான் யாரா இவங்க அத்தனை பேர் நெட்ல தேடுறோம், கூகுளுக்குள்ள போறோம், இவங்க யார் அஞ்சலி அம்மான்னு ஒரு தலைவரையே உருப்படுத்தி காட்டியிருக்கிறாருங்க. ஓ, அப்ப பார்க்கும்போது தான் அஞ்சலி அம்மா இவ்வளவு தியாகம் உருவானவரா, இவ்வளவு தியாகத்துக்கு சொந்தக்காரா, கை குழந்தையோட சிறைக்கு சென்றவரா, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்களா, எப்படி இவங்க வரலாறு மறைக்கப்பட்டது? அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். அவங்களுடைய பேரனுக்கு நாங்க எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருக்கோம்னா திமுக சொல்றாங்களே. ஏங்க நீங்க யாருக்குன்னா சார், நீங்க அவங்க பேரனை கொடுக்கலாம், அவங்க அஞ்சலியா மாட முடியாது. நாங்க அவங்க பேரனைய கூட வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்புறம் நம்ம என்ன பேசுறது? திமுக இப்படிதாங்க பண்ணுவா, புரியுதுங்களா? இப்படிதான் பண்ணுவான். அது நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்ப துரைமுருகன் பிள்ளைக்கு சீட்டு கொடுப்ப, பொன்முடி பிள்ளைக்கு சீட்டு கொடுப்ப, சரியா? நேரு பிள்ளைக்கு சீட்டு கொடுப்ப. அங்கெல்லாம் மொழி போருக்காக தியாகம் பண்ண எவனுமே இல்லையா? சரி சார், நீங்க சொல்லும் போல தியாகம்
நல்லது செய்யணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, அரசியல்னாலே பணம் எந்த அளவுக்கு விளையாடும் அப்படின்றது நல்லாவே நிச்சயமா தெரியும். ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகள் 10 நேஷனல் பார்ட்டி எல்லாமே உள்ள பணத்தோடு களம் காணும் நிலைமையில விஜய் இதை சமாளிக்க முடியும். ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்க போறதா சொல்றாங்க. அனுபவம் சொன்னேன் பாத்தீங்களா, அது கள அரசியல் இல்ல, இந்த பண அரசியலுக்காக இல்லங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்க போறதா சொல்றாங்க. சரிங்களா? இவங்க 5000 கொடுப்பாங்க. 5000 நீ 10000 கூட கொடு, நாங்க தான் வாங்கி கொண்டுருமே. சட்டப்படி தப்பு தாங்க. அவன் கொடுக்குறான். இப்ப கூட அங்கங்க நின்று காரை மடக்கிறான். நான் பார்த்துட்டு சிரிச்சிக்கலாம் வரும்போது புழுது பிடிக்கிறான். கல்யாணத்துக்கு பணம் எடுத்துன்னு போறவன பிடிக்கிறான், மருத்துவ செலவுக்கு போறவன பிடிக்கிறான், காலேஜுக்கு பணம் கட்ட போறவன பிடிக்கிறான். நான் கேட்கறேன், எவன் பணம் கொடுக்க போறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பணம் மட்டும் ஏன்டா எப்பதான் இவனுங்களை பிடிப்பீங்க? நாங்களும் பிடிக்கிறோம் கடமைக்கு. அந்த தெருமணி நினைக்கிறீங்க, இந்த தெருமணி நினைக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தனி அதிகாரி கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கு தனி போலீஸ் கிடையாது. இந்த மாநில போலீஸ் தான், இந்த மாநில அதிகாரிகள் தான் அவங்க கூட நின்று வேலை செய்யறாங்க. இப்ப கூட வரும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பணம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு? யார் பணம் கொடுக்க போறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊருக்கே தெரியுங்க. அவன் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு தேர்தலையும் இவன் பணம் பிடிச்சது போஸ்டர் போடுறான், பேப்பர்ல போட்டா போடுறான், டிவில செய்தி சொல்றான், காய்கறி வாங்குறவன பிடிக்கிறான், கல்யாணத்துக்கு போறவன பிடிக்கிறான். பிடிக்க வேண்டியவனா விட்டுறியப்பா. அவன் கொடுக்குறானே பணம். ஒவ்வொரு தேர்தலில் வெளியே வருது. எப்படி வருது? அப்ப போன் பண்ண, இந்த இடத்துல பணம் கொடுக்குறான்னு வரவே மாட்டான். இந்த தெருவில் கொடுக்குறான்னா அந்த தெருவுக்கு வருவான். அப்புறம் அந்த தெருவில் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தெருவுக்கு வருவான். ஏதா தேடுறோம் ஏதா எங்க கொடுத்தான். உடனே நம்ம ஜனங்க ஏமாந்து போய் ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. போலீஸ் வரதுக்காட்டி இவனுங்க பணம் கொடுத்து ஓடிட்டானுங்கப்பா. அவனுங்க சொல்லிட்டு தானடா வரானுங்க. அவங்களுக்கு தெரியும் எப்ப பணம் கொடுக்க போறான், எப்ப நிறுத்தணும். அதை பாருங்க, வர போறோம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. எப்பா இதை நாங்க நிறைய பார்த்தாச்சு. பணம் கொடுத்தா வாங்கிக்கோ, விசில் சின்னத்துல போட்டுக்கோ. இல்ல, உங்களுடைய அரசியல் இந்த பயணத்துல நான் கேட்கறது, தாவேக தலைவர் விஜய் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட அவருடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களை ஒரு விமர்சனமா எடுத்து அரசியல் இந்த நேரத்தில் பயன்படுத்துறாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக விழுந்து போச்சு. இல்ல மெயினான அவங்க இல்ல அது வந்த வேகத்திலேயே விழுந்து போச்சு. இதை தொட்டா நம்ம கையை அறுத்துறோம் அப்படின்றது அவர் பேசணுங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கையெல்லாம் கீழ்ச்சிச்சு. அது தமிழ்நாட்டு பெண்களே பதில் சொல்லிட்டாங்க. அது அப்போ அங்கேயே விழுந்து போச்சு. அது மேல அவங்க கலர்னா நாத்தடிச்சு போயிடும். ஒரு அரசியல் தலைவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும், மொத்தம் பேசிடுவோம். இதெல்லாம் நல்லது கிடையாது. தனிப்பட்ட விமர்சனங்களை அரசியல வைக்க கூடாது. புரியுதா? அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் கணவன் மனைவிக்கு, எந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை இல்லை. பரமசிவம் பார்வதிக்கு பிரச்சனை வந்துக்குது. யார் குடும்பத்தில் தகராறு இல்லை? புரியுது? நாங்கெல்லாம் பார்க்கல திருவிளையாடல் படம். புரியுது? யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? குடும்பம் தான் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். முகங்கள் எப்படி வேறுபடுதோ எண்ணங்கள் வேறுபடும். புரியுதுங்களா? அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அது அவங்க பார்த்துக்குவாங்க. அது நமக்கு வேணாம். பொது வாழ்க்கையில் அவர் தூய்மையா இருக்கிறாரா, பொது வாழ்க்கையில் நேர்மையா இருக்கிறாரா, மக்களுக்கு நல்லது செய்யறாரா, நல்ல பல திட்டங்களை கொண்டு வருகிறாரா, இந்த மக்களின் எதிர்காலத்தை சிந்திக்கிறாரா, தொலைநோக்கு திட்டம் அந்த தலைவனிடத்தில் இருக்கிறதா, இதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். அதை சிந்திச்சுதான் நம்ம போகணும். அதனால அவருக்கு இந்த கூட்டணி அது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தனிப்பட்ட காரணங்களை தவிர்க்கணும். முக்கியமா அவங்களுடைய குடும்ப விவகாரம் அவங்களுக்குள்ள இருக்கு. யாருடைய குடும்ப விவகாரத்தையும் யாரும் சந்தி கொண்டு வரக்கூடாது. குறிப்பா அரசியல் கொண்டு வரக்கூடாதுங்க. தப்புங்க அது. இப்ப சிவி சண்முகம் கூட பேசுறாரு, அது தப்பு தானே? ஆமா, அவரா அடுத்த வருத்தம் தெரிவிக்கிறாரு. அவர் ஏங்க ஒரு அமைச்சரா இருக்கிறேன், ஒரு அமைச்சரா இருக்கிறேன். சாதாரணமா ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு வருத்தம் தெரிவிக்கிறத கூட நம்ம கடந்து போயிடலாம். ஒரு மாண்புமிகு அமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு சட்ட அமைச்சரா இருக்கிறீங்க, இப்போ மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறீங்க, ஒரு அரசியல்ல சம்பந்தமே இல்லாத, பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமே படாத பாவம் அந்த அம்மா பேரை நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? அது தப்பு தானேங்க. உங்க வீட்டுல பெண்களே இல்லையா? ஒரு நடிகைன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கேவலம். அது ஒரு தொழில் இல்லையா? அது என்ன நடிகைகளை மட்டும் கேவலமா பாக்குறீங்க? இது என்ன பார்வை இது? சொல்லுங்க. சினிமா தாங்க வஉசி இப்படி இருப்பாரு, கட்டபொம்மை இப்படி இருப்பாரு நம்மளுக்கு காட்டுறது சினிமா தாங்க. சினிமாவில் நல்லதையும் காட்டுறான், கெட்டதையும் காட்டுறான். கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கோ. அது தப்பு இல்லையா? அப்போ திரையுலகத்துக்கு வந்தாலே அது தப்பா? அதெல்லாம் தப்புங்க. அந்த மாதிரி விமர்சனமே தப்பு. நயனார் நாகேந்திரன் திரிஷா மேல வச்ச விமர்சனமும் தப்பு. அதுவே தப்பு. ஒருத்தர் பழகனா ஃப்ரெண்டா இருந்தாலே அது தப்பு தானா? அப்போ யாருமே பழக முடியாத ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க யாருமே ஒரு ஆணும் பெண்ணும் பேசவே கூடாது. தப்பு தானே? ஒரு 2 வீலர்ல போய் என்ன டிராப் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. அது தப்பு தானே? ஓலா பைக்ல ஏறின்னு புக் பண்ணி யாரோ மூஞ்சி முகம் தெரியாத கூட நீ ஏறி போக முடியாது. தப்பு தானே? நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம் இன்னைக்கு? அதைத்தான் பார்க்கணும். நீ அந்த காலத்தை பேசிட்டு கூடாது. புரியுதுங்களா? அந்த காலத்தை பேசிட்டு கூடாது. இது தவறு. இந்த எண்ணங்களும் தவறு. இந்த மாதிரி பெண்களை விமர்சிப்பதை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி அரசியலை தயவு செய்து இந்த கழிச்சடை அரசியலை விட்டு வெளியே வாங்க. நாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, அது சொல்றதுக்கு 2 கட்சிக்குமே யோகிதை கிடையாது.
ஊழலை ஒழிப்போன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு யோகிதை கிடையாது, அதிமுகவுக்கு யோகிதை கிடையாது. அப்படி சொன்னா வயிறு புண்ணா ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டு ஜனங்க சிரிப்பாங்க. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க, அதாவது உத்தேச பட்டியல் வந்தது, ஒவ்வொருத்தரும் எங்கெங்க நிற்க போறாங்க தாவேக்கால்னு வரும்போது விஜய் அவர்கள் பேர் வந்து பெரம்பூர் தொகுதியை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. இப்போ ஸ்டார் அந்த ஒரு தொகுதியாக பெரம்பூர் தொகுதி பார்க்கப்படுது. பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவில் ஆர்டி சேகர்னு சொல்லிட்டு நல்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. பை எலெக்ஷன் இன்னும் 2021 தேர்தலையும் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ திமுகவின் ஆர்டி சேகரை எதிர்த்து விஜய் அவர்கள் களம் காணும் பட்சத்தில் ஆர்டி சேகர் வேட்பாளரான்னு பார்க்கணும். வேற யாரையும் இறக்குற மாதிரிலாம் சொல்லி நிற்கிறாங்க. ஆர்டி சேகருக்கு அங்கே லோக்கலில் கொஞ்சம் பிரச்சனை, திமுகக்குள்ளவே லோக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது. இஷ்யூ மாவட்ட செயலாளர்களுக்குள்ள அங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சரியா, அதனால அவர் கேண்டிடேட்டான்னு தெரியல. முதல்ல வேட்பாளர் கரண்ட்ல இருக்கிறது அவர் தான், அவரை வச்சு நம்ம பேசுறோம். அவர் வாங்கிய ஓட்டுகள் அடிப்படையில் நீங்க தான் சொல்றீங்க அவர் ரேஸ்ல அவர் பேரே இல்ல. ஆர்டி சேகர் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றது ஆர்டி சேகர் பேரை தூக்கிடுங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டார் ஆர்டி சேகர். ஆர்டி சேகர் யாருங்க அவரு? ஒரு பிரபலமான யாருன்னா ஒரு பேர் சொன்னா கூட பரவாயில்ல. அப்படி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்றதே வெளியே தெரியாது. இப்போ நீங்க தான் அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு மாவட்ட செயலாளர், நிச்சயமா வெளியே அவ்வளவு பெருசா தெரியாது. நானும் தான் அரசியல் வெளியில தெரியல, அந்த தொகுதிக்குள்ள தெரியும். சேகர் பாபு தெரியும், ஃபேமஸா தெரியும். மாசுபிரமணியத்தை தெரியும், ஃபேமஸா தெரியும். அவர் சென்னையில பெருசா தெரியும். இவர்கள் அமைச்சர்கள் அதனால தெரியுறாங்க. அவங்க அந்த தொகுதியில இருக்கும். இல்ல சேகர் பாபு எம்எல்ஏவா இருக்கும்போது கூட அவர் ஃபேமஸா தெரியும். அவர் எம்எல்ஏ வந்த காலத்துல அவர் தெரியும். இவரு தெரியாது, ஆர்டி சேகர் தெரியாது. அவர் அந்த அளவுக்கு. சரி சார், நீங்க ஆர்டி சேகர்ன்ற பேர் அதான் சொல்லிட்டு டெபாசிட் எழுந்துருவாங்கட்டேன்னு புரியுது. அதே மாதிரி யாரையும் இறக்க போறதா கூட திமுக சொல்றாங்க. விஜய் நின்னா, முதல்ல விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாரான்னு தெரியாது. விஜய் நின்னா சரியான ஒரு ஆளை நிக்க வைக்கணும்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி பண்றாங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும் பெரம்பூர்ல, இப்ப பெரம்பூர் வயசு தான் பேசுறாங்க. பெரம்பூர்ல ஒரு சரியான ஒரு ஆட்டை விஜய்க்கு எதிராக நிக்க. நான் என்ன சொல்றேன், யாரையோ ஒரு ஆளை இறக்கி அது நீ களபலி கொடுத்து அவருடைய அரசியலை பாழாக்குறத விட ஸ்டாலினே வரட்டும் இல்ல உதயநிதியே வரட்டும், பார்த்தலாம். எதுக்கு உதயநிதி வாயன்? நீங்க சேப்பாக்கத்திலேயே குளத்தூர்லயே நிக்கலாமே. அவர் பெரம்பூர்னு முடிவு பண்றாருங்க. அவர் முதல்ல உதயநிதியே கன்ஃபார்ம் ஆகல, பெரம்பூர் கன்ஃபார்ம் ஆகல. சேப்பாக்கத்துல உதயநிதியே நிக்கிற மாதிரி இல்ல, புரியுதுங்களா? அவர் புதியவர் தானுங்க. நீங்க தமிழ்நாடு பூரா உங்க இதுதானுங்க. உதயநிதி கூட இப்ப சொல்லி இருக்கிறாருங்க, தமிழ்நாடு என்றாலே அது மகளிர் நாடு என்று இந்தியா முழுவதும் பேசுகிறார்கள். மகளிர் நாடுன்னு பேசல நைனா, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுன்னு பேசுறாங்க. தெளிவா கேட்டுக்கோ, சென்சார் பண்ணி பேசாத. மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு தமிழ்நாடுன்னு பேசுறாங்க. அதுக்கு மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க. நீங்க அவங்கள நிக்க வைக்கிறது, நீங்களே வந்து விஜய் எதிர்த்து போட்டிடுங்க வாங்க. உதயநிதி நான் கேட்கறேன், நான் அழைக்கிறேன், விஜய் நிக்கிற தொகுதியில் நில்லுங்க. புரியுதா? நில்லு. நீ சேப்பாக்க வர வேண்டியது தானே கேட்டாலே நீ பயந்துட்டேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாடு பூரா நீ தானே இருக்கிற, அப்ப இங்க வாழ்நாள் அப்போ அது ஊரு அப்படின்னாலும் இப்படி ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். அப்பவே வெற்றி முடிவாகி போச்சு. புரியுதுங்களா? வெற்றி முடிவாகி போச்சு. அவருக்கு யார் நின்னாலும் அவரை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவருக்கு அவ்வளோ அபரிதமான செல்வாக்கு மக்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்குது. இல்லை, இந்த வார்த்தை நான் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அபரிதமான ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா துறையிலிருந்து யார் வந்தாலுமே பெரியசா சோபிக்க முடியல. விஜயகாந்த் கூட எடுத்துக்காங்க, வர முடியாத சூழ்நிலை போச்சு. இப்போ இருக்கும் பட்சத்தில் இத்தனை நெகட்டிவ் பர்சனுக்கு மத்தியில சினிமா நடிகரா நான் பார்த்த தம்பி, நான் நல்லா கேட்டுக்க, நான் விஜய் ரசிகர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நான் விஜய் ரசிகர் கிடையாது. இப்போதான் விஜயை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன். அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தான் நான் இவருடைய ஆதரவாளராக மாறினேன். இவரை இவ்வளவு துரத்துறாங்களே, இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்களே, அப்போ இவங்களே தான் ஆண்டுகள் இருக்கணுமா அந்த நாட்டை? அப்போ புதுசா யாரும் வரக்கூடாதா? பொந்தா இப்படியெல்லாம் தொல்லை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் பார்த்த வரையில விஜய ஒரு நடிகராக இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே இல்லை. தன் குடும்பத்தில் ஒருத்தராக தான் விஜயை பார்க்குறாங்க. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பலம். அவரை ஒரு பெரிய நடிகர் அப்படியேப்பா என்ன கலர் பாரு, அப்பா எப்படி இருக்கிறாரு பாரு, அப்படி யோசிக்கல. எம்ஜிஆர் வச்சாங்க பாரு, எப்படப்பா இன்னும் அவர் தொப்பி பாடுறா, அவர் கண்ணாடி பாடுறா, அது நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் இப்படிதான் பேசுவாங்க, இன்னும் அப்படி அந்த மாதிரி இவரை பார்க்கல. ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணன், நம்ம குடும்பத்தில் ஒரு தம்பி, நம்ம வீட்டு புள்ள, எங்க மாமா, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, இப்படி பார்க்கறதுக்கு குழந்தைங்க. புரியுதா? இப்படி பார்க்குறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 50-100 பசங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு கிராமத்து வீதிகளில் ஊர்வல போறாங்க. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுன்னு தெரியல. ஐயோ எப்பா இது எங்க போய் முடியும்னு தெரியல. அவன்லாம் 14 வயசு பையன்டா, 13 பாரு, அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையாடா? எதை வச்சுடா நாங்க பேசின்னு இருக்கிறோம்? அடுத்த கால் நூற்றாண்டை விஜய் தீர்மானிப்பார் தமிழ்நாட்டு அரசியல்னு. இன்னைக்கு 14 வயசு இருக்கிற அந்த பையன் அடுத்த தேர்தலில் ஓட்டு போட போறான். அவன் எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? சொல்லு. இன்னைக்கு 10 வயசு இருக்கிற பையன் இல்ல 8 வயசு இருக்கிற பையன் 10 வருஷம் கழிச்சு வர தேர்தலில் ஓட்டு போட போறான். அப்போ விஜயை நீ சமாளிக்கவே முடியாது.
இல்ல வருங்கால அரசியலையே விஜய் தான் தீர்மானிப்பான்னு சொல்லும் பட்சத்துல ஆமா நீங்க அதை ஏத்துக்கிறீங்க, ஆமா மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு ஏத்துக்கிறாங்க. காலங்காலமா அரசியல் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் அதை ஏத்துக்காம திமுக அதிமுக சார், போயிட்டாங்களே. அவங்க இல்ல அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு அவங்க எண்ணம் எதனா போட்டு அந்த குப்பை பிடிச்ச எண்ணம் ம் அவங்க இப்படியே வாழ்ந்துட்டாங்க. திருடி கொள்ளையடிச்சு மக்களை நாசப்படுத்தி மக்களை ஏமாத்தி, புரியுதா? இந்த மக்களை கஷ்டத்துல வச்சுனா தான் இவன் காலம் பூரா நம்ம கிட்ட கையேந்திக்கினே இருப்பான். இவனை நம்ம சரியா பண்ணிட்டா இவன் நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். இந்த இந்த கழிச்சட அரசியலை விட்டுடுங்க. சும்மா சும்மா பேச வேணாம். புரியுதுங்களா? நம்ம பேசணும், மணிக்கணக்கில் பேசணும். புரியுதுங்களா? குற்ற பின்னணி இருக்கிறவன எம்எல்ஏ ஆகுறது, குற்ற பின்னணி இருக்கிறவன எம்பி ஆகுறது, மந்திரி ஆகுறது, அதனால சரித்திர பதிவேடு குற்றவாளிலாம் நீ வெளியே வந்து இன்னும் பெரிய பெரிய தப்ப பண்றான். அவனுக்கு அது கூச்சம் போயிடுச்சு. ஏற்கனவே இன்னைக்கு அந்த பொண்ணை ஒரு தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை கெடுத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்கல்ல, அவன் ஏற்கனவே ஒரு 66 வயசு கேள்வியை கெடுத்திருக்கிறான் ஒரு பாட்டியை. அவன் சிறைக்கு போனவன், ஆயுள் தண்டனை அனுபவிச்சவன், அவன் உயர்நீதிமன்றத்துல இருந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறான். அந்த லட்சத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜாமீன்ல வெளியே போற அளவுக்கு கேஸ் நடத்தி இருக்குது. அதுக்குள்ள போக விரும்பல. மீண்டும் அவன் தப்பு பண்றான் போது, தப்பு பண்ணவன் போற மந்திரியா இருக்கிறான், எம்பியா இருக்கும் போது நாம் பண்ணா என்னடா தப்பு அப்படின்ற மனநிலை வருது எல்லாருக்கும். இல்ல கடைசியா இதெல்லாம் மாறணும். கடைசி என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப திமுக இருக்கட்டும் அதிமுக 2 ஆண்ட கட்சிகளும் அவருடைய கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா சமுதாய ரீதியாக பார்த்தா ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுவாங்க. 1. 2வது இலவசங்கள் அப்படின்றத காட்டி காட்டி தான் இன்றைய வரைக்கும் அரசியலில் அந்த திராவிட கட்சிகள் களம் கண்டுட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் சமுதாய ரீதியாக தான் தொகுதியில் கேண்டிடேட் போட போறாரு. 2வது இலவசங்களுக்கு எதிராக இருந்தவர் இலவசங்கள் நிறைய கொடுக்குற சொன்னாரு. அதாவது பைக் பத்தி சொன்னாரு, அப்புறம் பெண்களுக்கு தங்கம் சொன்னாரு. இதெல்லாம் அந்த வகையில வந்துருது சார். பைக்கை வந்து கொடுக்குறேன்னு விஜய் சொல்லல, திரிக்கப்பட்டது. இல்ல அவர் சொன்ன பைக் இருக்கணும், வீட்டுக்கு வீடு பைக் இருக்கணும், அதுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும், அவருக்கு அது விளக்கமே கொடுத்துட்டாரு. ஆமா, தப்பா இவங்க புரிஞ்சுக்கினாங்க. புரியுதா? இல்ல விமர்சனங்களை சொல்றேன். தப்பு சார். விமர்சனம் செஞ்சு தான் சார் இருப்பான். யாரு மேல விமர்சனம் இல்லாம இருக்காது. இந்த அலுவலகத்துல உங்க மேல கூட விமர்சனம் இருக்கும். இருக்கு பாத்தீங்களா? அதனால விமர்சனம் இல்லாத ஒரு மனிதன் வாழ முடியாது. அதை விட்டுட்டு நம்ம அதுக்குள்ள போத்தான அவர் என்னன்னா பெண்களுக்கு தங்கம் கொடுப்பேன், போக்குவரத்துக்கு ஃப்ரீ பஸ், இதெல்லாம் வந்து பெண்களுக்காக செய்யற ஒரு நல்ல பல திட்டங்கள். இதை நம்ம இலவசம் சொல்லி கொச்சைப்படுத்த தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு தங்கம் வாங்க முடியாத நிலைமையில இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாடை நடத்திருக்கிறாங்க. புரியுதா? தமிழ்நாடை நடத்திருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற இந்த மாசம் 1000 ரூபாய் அண்ணாந்து பார்த்துருக்கிற ஒரு நிலைமையில தான் தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க அதை வச்சிருக்கிறாங்கன்றது உண்மை. இப்போ அதை நம்ம உடனே சரி பண்ணிட முடியாது. இவங்க 70 ஆண்டுகளா இந்த பஸ் இப்படி ஆயிட்டாங்க. இவங்க இதை மாற்றணும்னு ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆட்சி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு 10 வருஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்றது உண்மைதான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியும். எடுத்தவொடனே இப்போ இல்லைன்னு முடியாது. புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டெவலப் பண்ணி, பொருளாதாரத்தை டெவலப் பண்ணி, கல்வியில் டெவலப் பண்ணி, அவங்கள ஒரு நல்ல நிலைமை வேலை வாய்ப்பில் அவங்கள டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அதுதான் ஒரு பொருளாதார ஒரு உயர்வை நோக்கி போகும். இதையெல்லாம் விஜய் வந்து கரெக்டாக பார்ப்பாரு. சமுதாயம் சார்ந்து கொடுக்கணுமா, எதை பார்த்து கொடுக்கணும், அதெல்லாம் அவர் முடிவெடுக்க வேண்டியது. அவர் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவர் பண்ணுவார். புரியுதுங்களா? பண்ணாமல் இருக்க மாட்டார். நான் மீண்டும் நான் சொல்றேன்னா, திமுக அதிமுக அதிமுக திமுக நம்ம மாறி மாறி பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வரணும். ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வரணும். இவர் 5 வருஷம் தண்டிக்கிறீங்க, அடுத்த 5 வருஷம் அதிமுக ஓட்டு போடுறீங்க. அவர் 5 வருஷம் தண்டிக்கிறீங்க, அடுத்து திமுக. அப்ப இவங்களுக்கு புரியுது, மிஞ்சி போன அந்த மக்கள் நம்மளுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அப்ப 5 வருஷம் பொறுத்து மீண்டும் நம்ம அதே தவற பண்ணுவோம். மறுபடியும் ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுக்க போறான், கொடுக்கட்டும். ஆனா இத்தனை 1000 கோடி நம்ம கிட்ட இருக்குதே அப்படின்ற நிலைமைக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னாயிடுறாங்க. நான் இருக்கும்போது உன்னை பார்த்துக்கிறேன், நீ இருக்கும்போது என்ன பார்த்துக்க அப்படின்னு 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. பல லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய வளமே போச்சு. வெள்ளக்காரன் கொள்ளடிச்சுன்னு போனதை விட இந்த கொள்ளக்காரங்க தான் அதிகமாக கொள்ளடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? மாற்றம் வரணும். விஜய் மாதிரி ஒருத்தர் மாற்றத்தை தருகிறார். மக்கள் செல்வாக்கு இருக்குது, அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. அப்போ விஜய் தான் வரணும். சார் விஜய் சரி இல்லைன்னா எப்படி மாத்துங்க? அதுக்கு தானே வாக்குரிமை இருக்குது. ஆனா 5 வருஷம் பொறுத்து விஜயை நீங்க மாத்தும் போது, அவர் சரியில்லைன்னு மாத்தும் போது மீண்டும் இந்த பழைய திருடனுங்கிட்ட வந்துடாதீங்க. 4வது ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்க. அப்போ தப்பு பண்ணா மக்கள் நம்மளை ஆதரிக்கவே மாட்டான் அப்படின்ற மனநிலையை முதல்ல செட் பண்ணுங்க. தப்பு பண்றவனுக்கு எங்கள் வாக்கு கிடையாது அப்படின்னு முதல்ல நீங்க திருந்துங்க. அப்பதான் அரசியல்வாதிகள் திருந்துவாங்க. ஓகே சார், என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, சமீபத்தில் ரஜினி அவர்களை பற்றி ஆதவர்ஜனா அவர் கருத்து தெரிவித்தார். அதுக்கப்புறம் தாவேகா நிர்வாகிகளே மேடையிலே ஆதவர்ஜனா பார்த்து சார் இதெல்லாம் தப்பு சார் அப்படின்ற மாதிரி கூட பேசினாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் ரஜினியின் அந்த ரசிகர்களுடைய வாக்கு கொஞ்சம் பேக்ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா இதை தவிர்த்திருக்கலாம். நிச்சயமா ஆதவர்ஜனா சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆதவர்ஜனா சொன்ன மிரட்டினான்றதையா நிச்சயமா ஏத்துக்குவேன். நான் தீவிரமான ரஜினிகாந்த் ரசிகன்.
புரியுதுங்களா? நான்லாம் ரொம்ப தீவிரமான ரஜினி ரசிகன், எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிறோம் அவருக்காக. சரியா? அதெல்லாம் இன்னொரு டிபிட்டில் தான் பேச முடியும். தீவிரமான ரஜினி ரசிகன், ஒரு ரசிகர் மன்றத்தையே வச்சுருந்தவன் நான். இதய ரோஜா ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்னு பதிவு எண்ணு 2411. போதுமா? அவ்வளோ அபிராமி தேட்டரில் அமகலம் பண்ணவங்க தான், ஸ்டார் கட்டினவங்க தான், தலைமையால தூக்கி வச்சுன்னு கொண்டாடினவங்க தான். ஆதவர்ஜனுடைய கருத்தை நானும் ஏற்றுக்கிறேன். சரியா? ஆனால் இந்த நேரத்தில் அதை தவிர்த்திருக்கலாம். இந்த நேரத்தில் அதை தவிர்த்திருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து, தேவையில்லாத கருத்து. புரியுதா? மற்றபடி அவர் நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு வரவன் சொல்கிறது, அதை நம்பி நாங்களாம் விசில் அடிச்சு கை தட்டினது, அதுக்கப்புறம் நான் அது ஒரு எவனோ ஒருத்தங்க எழுதி கொடுத்தா நான் பேசணுன்னு குசேலம் படத்தில் சொன்னது, இதெல்லாம் எங்களை காயப்பட்டுச்சு. 96 அவருடைய பர்சனல் இஷ்யூக்கு வெளியே வந்தது. 96 அதுக்காக ரசிகர்களை களம் இறக்குனது. மீண்டும் அந்த அம்மாவோடவே போய் 99 98 போய் சேர்ந்தது. புரியுதுங்களா? அதோட அமைதியா போயிட்டுது. மீண்டும் 2004 வெளியே வந்தது. அவன் சிகரெட் பிடிக்கவானா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் வந்தது. திரும்பவும் ரசிகர்களெல்லாம் களத்தில் நீ இறக்கி விட்டு அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற 6 தொகுதியில் மட்டும் ரசிகர்கள் இறங்கி வேலை செஞ்சு அவங்கள தோக்கடிக்கணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த 6 தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சுது. அப்பவே ஒன்றும் வேலைக்கு ஆகல. 2004 இவர் இறங்கி வந்து சொன்னார் அந்த 6 தொகுதியில் தோக்கடிக்கணும்னு. அப்பவே ரசிகர்கள் வெறுத்துட்டாங்க. அட பாப்பா, உனக்கு பிரச்சனைனா வரேன், எங்களுக்கு பிரச்சனைனா வரல, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டேன்ற, உன் பர்சனல் வேலைக்காக தான் எங்களை பயன்படுத்திக்கிறேன், உன் படம் வரும்போதெல்லாம் எங்களை சீண்டி விடுற, இது எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி போச்சு. அப்புறம் இப்போ அரசியல் லேட்டஸ்ட்டாக வரனாரு. அப்புறம் கொரோனா காரணம் காட்டி இவரை அப்போ கருத்து கணிப்பு எடுத்தாரு. அது ஒன்றும் வேலை ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் போயிட்டாரு. விடு, அது அவருடைய பர்சனல். இது தேவையில்லாத தேவையில்லாத. நான் தான் சொல்றேன், இந்த நேரத்தில் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா காத்துக்கு நிற்கிறாங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்து இருக்கும்போது அவங்களுக்கு அது தீனி போடுற மாதிரி ஆயிடுது. எவெல்லாம் ரஜினியை ஆதவர்ஜுனாவை விட கடுமையாக விமர்சனம் பண்ணானோ அவன் பூரா ரஜினி ஆதரிக்கிறான். எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க தான். 96 ஏடிஎம்க்கு எவ்வளவு கடுமையா ரஜினி விமர்சனம் பண்ணுச்சு. மனோரமாவை இறக்கி விட்டு அவ்வளவு கேவலமா ரஜினி விமர்சனம் பண்ணாங்க 96. உதயநிதி எவ்வளவு இதுவா ரஜினிக்கு எதிராக ட்வீட் போட்டாரு. ஸ்டாலின் எவ்வளவு ரஜினி எடுத்து பேசினாரு. துரைமுருகன் பேசியிருக்காரு. துரைமுருகன் எவ்வளவு பேசி, சீமான் எவ்வளவு பேசினாரு. வெற்றி இடங்குது சுடுகாட்டுல கூட தான் வெற்றி எடுக்குது, அங்க போய் படுத்துக்கோனார். இதை விட ஒரு வார்த்தை வருமா? செத்து போயிடுன்ற அர்த்தம். சீமான் பேசினாரு. அந்த சாட்ட துரைமுருகன் ஒருத்தன் அவ்வளோ கேவலமா ரஜினி பேசலாம். அப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணலையே சார். அப்போ நீங்க ஏதோ விஜயை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல. நம்ம செய்யாததை இந்த செஞ்சிட்டான், அந்த சின்ன பையன் செஞ்சிட்டான், நம்ம அரசியலுக்கு வரல, ஆனா நம்ம செய்யாததை இவன் செஞ்சிட்டான் போது நீங்க ஏதோ அவர் மேல பொறாமப்படுற மாதிரி இருக்குது. ரஜினி வந்து எப்பவுமே அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் இருப்பார். ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற ஆட்சி எல்லாரோடும் நட்பா இருப்பார். கமலஹாசன் கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். மன்சூர் அலிகான் கூட ஆரம்பிச்சிட்டார். புரியுதா? அவருக்கு இருக்க கூட ரசிகர்கள், ரஜினிகிற ரசிகர்களுக்கு இப்போ விஜயகாந்தோ, ஒரு கமலோ, ஒரு கார்த்தியோ, ஒரு சரத்குமாரோ, யாரோ புரட்சி தலைவர் காலத்தில் சிவாஜி காலத்தில் சொல்கிறேன், ஏதோ ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க, ஒரு கரப்பட்ட ஒரு வேஷ்டி கொடுக்குறாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க, ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு பதவி, ஒரு ஒன்றிய செயலாளர், நகர ஒரு கௌரவமாக சுற்றுறான். விஜயகாந்த் கூட அவங்க ஆளுங்களை ஆக்கி விட்டு போயிட்டார். ஏதோ ஒரு கொடி போட்டுன்னு ஒரு கௌரவமாக சுற்றுறான், எம்எல்ஏ ஆகிட்டான். ரஜினியை நம்பி யார் எங்கே வந்தாங்க? நடுத்தேர்வில் தான் நின்னாங்க. புரியுதுங்களா? அதனால அது வேண்டாம், அதெல்லாம் பேசி. இன்னைக்கும் அவருடைய ரசிகர் தான் நான், இன்னைக்கும் அவருடைய ரசிகர் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து, ஏன்னா மாற முடியாது. அது எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ரஜினியுடைய தீவிரமான ரசிகன். இன்னைக்கும் நான் சினிமா தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட படம் பார்க்கறேன்னா அது ரஜினி படத்தை தான் பார்ப்பேன். என் பையன், என் பேரெல்லாம் விஜய் படத்துக்கு போகலாமான்னு இட்டுன்னு போவாங்க. அதுவும் சொல்றேன், விஜய் படத்துக்கு போகலான்னு இவங்க இட்டுன்னு போவாங்க. தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னா ரஜினி படத்தை தான் பார்ப்பேன் நான். மற்றபடி யார் எப்படியுமே வீடியோலலாம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ரஜினி அவர் தீவிரமான ரசிகன், அது மாறாது. அது எப்பவும் தலைவர் அவர் தான். அண்ணன், எங்கள் மனசில் இருக்கிற அண்ணன். அவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அவர் ஆரம்பிக்கலாலும் சரி, அவர் அண்ணன். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.